ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன். அதில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.1 தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஃபஸ்ட் டிவிஷன் ஃபைண்ட் a cross b, a cross a, b cross a சொல்லியிருக்காங்க. அதில் a என்னன்னு கொடுத்துட்டாங்க. a equal to 2, -2, 3 and b equal to 1, -4 அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. இதுதான் நம்ம கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். சொல்யூஷன் வந்து ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் பண்ணணும்? a cross b. a cross b equal to a cross b. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? a. அப்போது இங்கே என்ன இருக்கோ அதை செட்டாக நம்ம எழுதணும். 2, இங்கே என்ன இருக்குது? bயில் 1. நெக்ஸ்ட்டு 2, -4. நெக்ஸ்ட்டு -2, 1. நெக்ஸ்ட்டு -2, -4. நெக்ஸ்ட்டு 3, 1. நெக்ஸ்ட்டு 3, -4. இதுதான் நம்ம a cross b யோட ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணணும்? a cross a. ஏவை ஏவாலேயே இன்டூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அதுக்கோட மீனிங். அப்போது a cross b equal to 2, 2, 2, -2, 2, 3 வந்துருச்சா? 3 செட்டு. நெக்ஸ்ட்டு -2 -2, -2, -2, -2, -2, 3 வந்துருச்சா? நெக்ஸ்ட்டு 3, 2, 3, -2, 3, 3 வந்துருச்சா? இப்போ நம்ம சிம்பிளாக எப்படி நம்ம எல்லா நம்பர்ஸும் கவர் பண்ணியிருக்கோமா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னா, n of a இருக்குது. 1, 2, 3 நம்பர்ஸ் இருக்கா? இது வந்து a வந்து 3. n of a அதுதான் n of a தான் வந்து 3. இங்கே n of b வந்து என்ன? 1, 2. இப்போ n of b வந்து என்ன? 1, 2. இப்போ ஏவை பிவை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? n of a cross b. அது என்ன? n of a cross b என்ன? n of a என்ன? 3 into b என்ன? 2. அப்போ 6. n of 3 cross 2, n of a cross b யோட வேல்யூ என்ன? 6. அப்போ நம்ம கவுண்ட் பண்ணும். 1, 2, 3, 4, 5, 6. அப்போ 6 கவுண்ட் வந்திருக்கா? அப்போ நம்ம போட்டிருக்கிறது நம்ம எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் என்ன a cross aக்கும். இப்போ a வந்து 3. அப்போ 3 into 3 9. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இருக்குது. ஸோ அப்போ நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு b cross a. b யோட வேல்யூ என்ன? 1, -4. அப்போது இது கூட ஏவை வந்து மல்டிப்ளை பண்ணணும். 1, 2, 1, -2, 1, 3. தென் -4, 2, -4, -2, -4, 3 வந்துருச்சா? இப்போது b cross a வந்து a cross bக்கும் b cross aக்கும் வந்து வேல்யூஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? பட் கவுண்ட் வந்து அதே 6 தான் வரும். 1, 2, 3, 4, 5, 6. இதுதான் நம்ம வந்து ரிமெம்பரிங் பாயிண்டில் ஃபஸ்ட்டாக பார்த்தது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து a equal to b பிரேசஸில் p, qன்னு கொடுத்துருக்காங்க. ஏக்கு இப்போ இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஏக்கு இதே வேல்யூ தான், பிக்கு இதே வேல்யூ தான் அர்த்தம். ஸோ சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்ன? a cross b. இப்போ a வேல்யூ என்ன? b இது தான். அப்போ a cross bன்னு என்ன? p, p, q. தென் q, p, then q, q. இது என்ன? 1, 2, 1, 2. 2 into 2, 4. ஸோ n of a cross b equal to 4. அப்போ 1, 2, 3, 4 வந்திருக்கா? ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் a cross a. a cross a இது இதுக்கே வரும். அப்போது p, p, q. தென் q, p, q, q. அதுதான் இங்கே நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணணும்? b cross a. b cross a ஃபஸ்ட்டு p எழுதணும், செகண்ட் எழுதணும். அப்போ p, p, q, q. இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்டு சப்டிவிஷன். அந்த கொஸ்டின் வந்து a equal to m, n, b equal to empty set. ஸோ வெற்று கணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ a cross b சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாமா? a cross b. அப்போ a cross b என்ன? a இது, b இது. அப்போது நார்மலாக மல்டிப்ளிகேஷனில் நம்ம என்ன இது பண்ணுவோம் அது. இப்போ நார்மலாக மல்டிப்ளை பண்ணும்போது 2 into 0 போட்டோம்னா அதோட வேல்யூ 0வாக தான் இருக்கும். அதாவது இன்டீஜர் நம்பர் எதுவாக வேணால் இருக்கலாம், அது கூட 0வால் இன்டூ பண்ணோம்னா அதோட வேல்யூ 0வாக தான் வரும். அதே ப்ரொசீஜர் தான்.
ஒரு எம்டி செட்டு கூட நம்ம ஒரு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணணும்னா நமக்கு எம்டி செட் தான் கிடைக்கும். நம்ம கண்ணை மூடிட்டு எம்டி செட் போடலாம். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ வேல்யூ இருக்குது. ஸோ அது கூடயே ஏவை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் எம் இன்ட்டு எம், எம் இன்ட்டு என், என் இன்ட்டு எம், என் இன்ட்டு என். ஸோ அதுதான் நம்ம ஃபைனல் ஆன்சர். அடுத்து பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏன்னா என்ன? பி வந்து எம்டி செட்டு. ஸோ ஏ அது கூட மல்டிப்ளை பண்ண எம்டி தான் கிடைக்கும். ஸோ நம்மளோட ஆன்சர் இதுதான், வெற்றுக்கணம். இதுக்கு பேர் வெற்றுக்கணம்.